கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வார்த்தை ஏசாயா 1:19. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். விசுவாசிக்கிறோம், ஆமேன்னு சொல்லுங்கள். செவி கொடுக்குற ஒரு அனுபவம் இன்றைக்கி இருக்கணும். ஏன்னா கீழ்ப்படிதல் தான் பலியை காட்டிலும் சிறந்தது. தேவனுக்கு கீழ்ப்படியணும். எப்போவுமே பாவத்துக்குள்ளேயே இருக்கக்கூடாது, அவிசுவாசமாகவே இருக்கக்கூடாது, விசுவாசியாக இருக்கணும். எப்போ தேவன் விரும்பாத பாவங்களெல்லாம் விட்டுட்டு வெளியில் வரணும். அதான் மனம் பொருந்தி மனம் திரும்பி எனக்கு நீ செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதாவது தேசத்தின் நன்மைகள், ஆசீர்வாதங்கள் சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு கிருபை கொடுப்பார். கீழ்ப்படியாத பிள்ளையின் மேல் தேவ கோபாக்கின்னு வரும்ல. எவ்வளோ நாளும் ஆண்டவர் சொல்லிகிட்டு இருக்கார்ல, மனமாறாமல் செய்த தவறையே நிறைய பேர் செஞ்சுக்கிட்டே இருக்கும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியாது. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைய தினம் நீ மனம் பொருந்தி செவி கொடு. தேவனிடத்தில் திரும்ப ஆண்டவர் கரத்தில் உட்கார்ந்து அறிக்கை செய்து விட வேண்டியதை விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் ஒப்புரவாகும் பொழுது கர்த்தர் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அதை சுதந்திரிக்கும்படியாக கர்த்தர் இன்றைக்கு கிருபை கொடுப்பாராம். நிச்சயமாக இந்த நாளில் கர்த்தர் செய்வார். தேவனுடைய சமூகத்தில் எல்லாவற்றும் ஒப்பு கொடுத்து ஆண்டவர்கிட்ட ஒப்புரவாகுங்க. உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். தேசத்தின் நன்மைகளை நீங்கள் புசிப்பீங்க. என் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.